அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் 5 நேர பரலோ தொழுகைக்கு பின் ஓத வேண்டிய முக்கியமான அவுராதுகள் பற்றி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு லொஹர் தொழுகையும் அசர் எஷா ஆகிய நேர பரலோ தொழுகை முடிந்ததும் சுன்னத்து தொழுவதற்கு முன்னதாக ஓத வேண்டிய முக்கியமான அவுராதுகள். ஃபஸ்ட்டு அஸ்தஃபிருல்லாஹுல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅஊது இலைஹி ஓதணும். அதுக்கப்புறம் அல்லாஹும்ம அந்த சலாம் வ மின்க சலாம் தபாரக்தா யாதல் ஜலாலி வல் இக்ராம். மூணாவது அல்லாஹும்ம லா மானியா லிமா அஹ்தைதா வலா முஹ்திய லிமா மானதா வலா ராத்த லிமா கலைத்தா வலா என்பதுல் ஜத்தி மின்கல் ஜத்து. அடுத்து 4வது ஆயத்துல் குர்ஸி ஒரு தடவையும், 5வது லில்லாஹி மாஃபி சமாவாத்தியும் மற்றும் ஆமன ரசூலும் ஓதணும். 6வது ஷஹிதத்தல்லாஹு மற்றும் குலில்லாஹும்மாவை ஒரு தடவையும், 7வது சூரத்துல் இக்லாஸ் 11 தடவையும், 8வது சூரத்துல் ஃபலக் ஒரு தடவையும், 9வது சூரத்துல் நாஸ் ஒரு தடவையும், 10வது சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவையும், 11 சுபஹானல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் ஓதணும். அதுக்கப்புறம் 12வது 4ஆம் கலிமா ஒரு தடவையும், 13 லா இலாஹா இல்லல்லாஹு 10 தடவையும் ஓதணும். அடுத்து சுபுஹு மஹ்ரிபுடைய பர்லு தொழுகைக்கு பின் ஓத வேண்டிய முக்கியமான அவுராதுகள் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4ஆம் கலிமா 10 தடவை, 2 அஸ்தஃபிருல்லாஹுல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅஊது இலைஹி ஒரு தடவையும், 3 அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் 7 தடவையும் ஓதணும். இதனுடன் இதற்கு முன்னுள்ள தலைப்பில் 4லிருந்து 13 வரை உள்ளதையும் ஓத வேண்டும். அதாவது குறிப்பு என்னென்னா, மஹ்ரிபில் மட்டும் பரலு தொழுகை தொழுத பிறகு 1லிருந்து 3 வரை உள்ளதை ஓதிவிட்டு சுன்னத்து தொழுத பின் 4லிருந்து 13 வரை உள்ளதை ஓதவும். அதாவது இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன்ல, அந்த இதெல்லாம் ஓதணும் எல்லாம் குறிப்பிட்டு போட்டிருக்குது. இது ஒரு முக்கியமான தகவல். இது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய பாக்கி துவா வீடியோஸையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.